வணக்கம் வியூவர்ஸ். இன்றைய பதிவில் ஜவ்வரிசி சாப்பிட்றதால நம்முடைய உடலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். உணவுப் பொருட்களில் ஒன்றான இந்த ஜவ்வரிசி எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். இந்த ஜவ்வரிசியை வச்சு பாயாசம், வடகம் போன்ற சமையல்களில் பயன்படுத்துவாங்க. என்னதான் பாயாசம், வடகம் சாப்பிட்டாலும் இதில் இருக்க நன்மைகள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதனால இன்னைக்கு நாம ஜவ்வரிசி சாப்பிட்றதால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னன்றதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ஜவ்வரிசியில் ஏராளமான சத்துக்கள் நிறைஞ்சு காணப்படும். இந்த ஜவ்வரிசியில் கார்போஹைட்ரேட் போன்ற நம்ம உடலுக்கு நன்மை அளிக்கக்கூடிய சத்துக்கள் பல அடங்கி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜவ்வரிசியை குழந்தைங்க முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் உணவுல சேர்த்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு நன்மைகள் நம்முடைய உடலுக்கு கொடுக்கும். இந்த ஜவ்வரிசி உள்ள சத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது கலோரிகள், மாவுச்சத்து, நார்ச்சத்து, மெக்னீசியம், பொட்டாசியம், கால்சியம், புரதம், கொழுப்பு, இரும்பு சத்து என பல்வேறு சத்துக்கள் இதுல அடங்கி இருக்கு. நமக்கு நிறைய பேருக்கு ரத்த சோகை பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி சமயங்கள்ல இந்த ஜவ்வரிசியை ரத்த சோகையை நீக்கக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்கு. இதனால ரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்க, குழந்தைகள் முதல் பெண்கள் வரை ஜவ்வரிசி சாப்பிடுறது மூலம் உடல் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் அளவு அதிகரிச்சு ரத்த சோகை நோய் பிரச்சனை வராம தடுக்கப்படுது. ஒல்லியா இருக்கிறன்னு நினைக்கிறவங்க உடல் எடை அதிகரிக்க இந்த ஜவ்வரிசியை தாராளமா எடுத்துக்கலாம். இந்த ஜவ்வரிசியில் இருக்கக்கூடிய கலோரிகள் ரொம்பவே அதிகம். அதனால வாரம் ஒரு முறையாவது இந்த ஜவ்வரிசியை தொடர்ந்து சாப்பிட்றது மூலமா நம்முடைய உடல் எடையை அதிகரிக்க இது உதவி செய்யும். பசியின்மையால அவதிப்படுறவங்க இந்த ஜவ்வரிசியை அவ்வப்போது உணவுல எடுத்துட்டு வர்றது மூலமா பசியின்மை நீங்கப்படுது. நேரத்துக்கு சாப்பிடாம இருக்கிறவங்க இந்த ஜவ்வரிசியை சாப்பிடும்போது பசி தூண்டப்பட்டு சாப்பிட்றதுக்கு இது ஒரு நல்ல மருந்தா இருக்கு. அல்சர் நோயால அவதிப்படுறவங்க, வயிற்றுல புண் ஏற்பட்டு அதை தீக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஜவ்வரிசியில கொடுக்கறது மூலமா அல்சர் நோய் சீக்கிரமாவே குணமாகிடும். பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் காலத்துல ரத்தப்போக்கு அதிகமா இருக்கிற காலத்துல 4வது நாளோ இல்லைன்னா 5வது நாளோ கொஞ்சம் ஜவ்வரிசி சாப்பிட்றது மூலமா ரத்தப்போக்கு நின்றுடும். இந்த கால சூழ்நிலையில சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த ஜவ்வரிசி ஒரு சிறந்த மருந்தா இருக்கு. பலவித உணவுகள், இனிப்பு பண்டங்களை எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில ரெஸ்ட்ரிக்ஷன் சர்க்கரை நோயாளிகளுக்கு இருக்கும். குறிப்பா அரிசி சம்பந்தப்பட்ட உணவுகளை அதிகமா எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்களும் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி சமயங்கள்ல ஜவ்வரிசியை உணவுல எடுத்துக்கொள்ளும் போது சர்க்கரை நோயாளிகளுடைய சர்க்கரை அளவை சரியான அளவில் வச்சிருக்க இது பெரிதும் உதவுது. இது போல பல நன்மைகள் இந்த ஜவ்வரிசி மூலமா நம்மளால பெற முடியும். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஜவ்வரிசியில் நிரம்பியுள்ள சத்துக்கள் என்னன்றதை பற்றியும் அதை சாப்பிட்றதால நமக்கு உடலுக்கு ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள் என்னன்றதை பற்றியும் இந்த பதிவில் பார்த்தோம். மீண்டும் இது போல வேறொரு தகவலோடு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.